ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம்னா, மரங்களின் தாய். அதாவது மதர் ஆஃப் ட்ரீஸ் அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க யாருன்னு யோசிக்கிறீங்களா? அட அவங்க தாங்க. நம்ம கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சாலு மரத திம்மக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க பேர்ல இருக்கக்கூடிய சாலு மரதா அப்படிங்கிறது எத மீன் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, மரங்களின் வரிசை. அதாவது சீரிஸ் ஆஃப் ட்ரீஸ். அதத்தான் வந்து மீன் பண்ணுது. திம்மக்கா அப்படிங்கிறதா அவங்களுடைய பெயருங்க. ஸோ இவங்க திருமணத்திற்கு பிறகு இவங்களும் இவங்களோட கணவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 350 ஆலமரங்களை வந்து சாலையின் இருபுறமும் நட்டு வளர்த்துருக்காங்க. அவங்க கணவர் வந்து இறந்த பின்பும் இவங்க கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான மரங்களை வந்து வளர்த்துருக்காங்க. ஒரு முறை கர்நாடக அரசாங்கம் வந்து சாலை விரிவாக்க பணிகளுக்காக சாலையோரத்தில் இருக்கக்கூடிய மரங்களை வந்து அகற்றணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த சமயத்துல இவங்க வந்து அன்றைய முதல்வரா இருக்கக்கூடிய குமாரசாமி அவங்ககிட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க. இவங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு மரம் அகற்றுதலை வந்து கைவிட்டுட்டாங்க. ஸோ இவங்களோட இந்த சேவையை பாராட்டி கர்நாடக அரசு வந்து ராஜ் உத்யோசவா அப்படிங்கிற விருதை வந்து வழங்கியிருக்காங்க. நம்மளோட இந்திய அரசாங்கமும் 2019வது ஆண்டு வந்து பத்மஸ்ரீ அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தகைய திம்மக்கா அவர்கள் வந்து சமீபத்தில் தன்னுடைய 114வது வயதுல வந்து உயிர் நீத்தாங்க. ஸோ அவங்களோட இந்த சேவையை போற்றணும் அப்படின்னா நம்மளும் மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றிங்க.